சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. வணக்கம் என் உறவுகளே, நான் உங்கள் ஏஆர் பழனிசாமி. கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் உறவுகளே, இந்த நடந்த சம்பவத்தை யாரும் அரசியல் படுத்தாத மிகவும் நேர்மையாக பேசுங்க உறவுகளே. யார் மேலே பழி போடுவது என்பதை தவிர்த்துவிட்டு இந்த நடந்த சம்பவத்துக்கு மொத்தமும் நான் தான் பொறுப்பு என்று நடிகர் விஜய் ஒப்புக்கொள்ளும் வரை இது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது டிஎம்கே மேலேயே, அரசு மேலேயே குறை சொல்வதை விட இந்த பொறுப்பேற்க வேண்டியது ஒரு கட்சியின் தலைவரோட செயல். மக்களே, இது போன்ற செயல்களில் யாராக இருந்தாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும், முதலில் அந்த கூட்டத்தில் அது எந்த கூட்டம் என்று பார்க்க வேண்டும். போராட்ட கூட்டமாக, தனது உரிமைக்கான கூட்டமாக இருந்தால் மட்டுமே போக வேண்டிய ஒரு அவசியம். சும்மா ஒரு கூட்டத்திற்காக நடிகரை பார்க்க வேண்டும், இல்லை அரசியல் தலைவர்களை பார்க்க வேண்டும், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஒரு கூட்டத்திற்கு தயவு செய்து போவதை தடுக்க வேண்டும். எவ்வளவு இளைஞர்களாக இருந்தாலும் கூட்டத்தில் தப்பிக்க முடியாது, சிரமம். அப்படி இருக்கும் வகையில் பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் எப்படி அங்கே செல்ல முடியும்? யோசித்து பாருங்க உறவுகளே. நன்றி, வணக்கம்.